Hey dudes, welcome to our channel Unconscious Talkies. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா எலெக்ஷன் வருது. ஸோ ஓட்டிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ஓட்டு போடுறதுலே சில வகைகள் இருப்பாங்க, சில இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஒரு வகைகள் இருப்பாங்க. என்ன வகைகள்? அப்படி என்ன வகைகள் பார்க்கலாமா? காலங்காலமாக நான் இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுறேன், ஸோ நான் இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு இருக்கிறவங்க. ரெண்டாவது, இந்த கட்சி எனக்கு பிடிக்காது, ஸோ இவங்க எதிரி கட்சிக்கு தான் நான் போடுவேன். அதாவது இல்லைன்னா இந்த கட்சியில் உள்ளவங்கள எனக்கு பிடிக்காது, இல்லைன்னா எனக்கு பிடிக்காதவங்க இந்த கட்சியில் இருக்காங்க, அதனால் நான் எதிரி கட்சிக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு இருக்கிறவங்க. மூணாவது, காசு வாங்கிட்டோமே இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நாலாவது, மாறணும்னு நினைக்கிறாங்க. அஞ்சாவது, எதுக்காவது போடணும், நோட்டாவுக்கே போட்டுருவோம், எதுக்கு போடுறதுன்னே தெரியல அப்படின்னு இருக்கு. ஆறாவது, கட்சிக்காரங்க தான், அவங்கவுங்க கட்சிக்கே போட்டுப்பாங்க. இப்போ இத்தனை டைப் இருக்கு. ஆனால் நீங்கள் ஆக்சுவலாக யாருக்கு ஓட்டு போடணுங்கிறத நான் சொல்லவில்லை. எப்படி ஓட்டு போடணும், யாரை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற மெத்தடை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும், உங்கள் ஏரியாலேயே எத்தனை பிரச்சனை இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்கள் பகுதியில் இருக்கிற பிரச்சனைகள், கட்சியை அடுத்தபட்சமாக வச்சுக்கிட்டு உங்கள் ஏரியாவில் இருக்கிற முக்கிய பிரச்சனைகளை பாருங்கள். சாலை வசதிகள் கரெக்டாக இருக்கா, குடிநீர், மின்சாரம் எல்லாம் சரியாக இருக்கா, இது எல்லாத்தையும் பாருங்கள். அப்புறம் உங்கள் ஊர் எம்எல்ஏ இல்லை எம்பி முன்னாடி கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றியிருக்காங்களா அப்படிங்கிறத பாருங்கள். கட்சி திட்டம், அந்த கட்சி இந்த இதெல்லாம் அறிக்கை விடுவாங்கள்ல, ஸோ அந்த அறிக்கையெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா, அதில் வேலை வாய்ப்பு இருக்கா, படிப்பு இருக்கா, அப்புறம் கல்வி, மருத்துவம், இந்த இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறத, அந்த திட்டத்தையும் உங்களுக்கு தேவையானதா அப்படிங்கிறதையும் கம்பேர் பண்ணுங்கள். வேட்பாளரின் பின்னணி, நீங்கள் கட்சிக்கு ஓட்டு போட போகிறதில்ல, அங்கே உங்கள் தொகுதியில் நிற்கிற வேட்பாளருக்கு தான் ஓட்டு போட போகிறீங்க. ஸோ அவர் மேலே இதுக்கு முன்னாடி எதுவும் குற்றச்சாட்டு இருக்கா, இல்லை அவர் மக்களுக்கு சுலபமாக அணுகக்கூடியவரா, அதாவது சீக்கிரமாக அவரை போய் பார்த்துடலாமா, அவரை சீக்கிரமாக மீட் பண்ணிடலாமா, இதுக்கு முன்னாடி எதுவும் பிரச்சனை அவர் மேலே இருக்கா, எதுவும் போலீஸ் கேஸ் இருக்கா, எதுவும் அவர் மேலே குற்றங்கள் இருக்கா அப்படிங்கிறத ஆராய்ஞ்சிக்கங்க. அதாவது வாக்காளரோடது, கட்சியோடது கிடையாது, நீங்கள் உங்கள் தொகுதியில் உள்ள வாக்காளரோட ஆராய்ஞ்சிக்கோங்க. அடுத்து, பொருளாதாரம் மற்றும் விலைவாசி. நம்ம நாட்டோட பொருளாதாரம் எப்படி இருக்குது, நம்ம நாட்டோட பொருளாதாரம் எப்படி இருக்குது, அந்த கட்சிக்காரங்க அதை பற்றி என்ன சொல்கிறாங்க, அதை குறிக்கிற மாதிரி என்னென்ன திட்டம்லாம் கொண்டு வர பார்க்குறாங்க, அதையும் சொல்லுவாங்க, அதையும் பாருங்கள். மேலே சொன்னது திட்டம், அதாவது திட்டம் வேறு, கொள்கை வேறு. திட்டம் இதெல்லாம் கொண்டு வருமான்னு சொல்லியிருக்க கட்சி அது இந்தந்த திட்டத்தில் இதெல்லாம் இருந்தால், உங்களுக்கு தேவையானது இருந்தால் போடுங்கன்னு சொன்னேன். அஞ்சாவது, கொள்கைங்கிறது அப்படியே வேறு. அதாவது கொள்கைங்கிறது அந்த கட்சி இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஈக்குவாலிட்டி பார்க்குதா, ஏதாவது டெவலப்மெண்ட் கொண்டு வரணும்னு நினைக்கிறோம், அது ஒரு கொள்கை இருக்கும். இப்போ ஈக்குவாலிட்டி கொண்டு வருதுங்கிறது ஒரு கொள்கை. அப்போ நாட்டின் முன்னேற்றம், டெவலப்மெண்ட், அதுவும் ஒரு கொள்கை. அது மாதிரி கட்சிக்கு ஒவ்வொரு கொள்கை இருக்கும், அந்த கொள்கை யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. கொள்கையும் முக்கியம், திட்டமும் முக்கியம். என்னென்ன திட்டம் கொண்டு வர போகிறவங்கிறது வேற, கொள்கைங்கிறது வேற. கொள்கைங்கிறது அந்த கட்சியோட ஒரு கோல்னே வச்சுக்கலாம். எல்லாருக்கும் ஈக்குவாலிட்டி தராது, எல்லாருக்கும் டெவலப்மெண்ட் ஆக்குறது, இம்ப்ரூவ் பண்ணுறது. ஸோ அதுதான் கொள்கை. ஸோ இதெல்லாம் வச்சு நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுறதுங்கிறத முடிவு பண்ணுங்கள். நீங்கள் எப்படி முடிவு எடுக்கலாம்? இப்போ இவ்வளவு சொன்னேன், 5 பாயிண்ட் சொன்னேன். என்னென்ன சொன்னேன்?
உங்கள் பகுதியில் இருக்கிற பிரச்சனை என்னென்னு பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். 2வது, கட்சியின் திட்டத்தை பார்க்க சொன்னேன். 3வது, வேட்பாளரை சீக்கிரமாக அணுகலாமா, அவர் எப்படிப்பட்டவர்னு பார்க்க சொன்னேன். 4வது, பொருளாதாரம் விலைவாசி பற்றி அந்த கட்சி என்ன நினைக்கிது, கட்சி என்ன நினைக்கிதுங்கிறத பார்க்க சொன்னேன். 5வது, அந்த கட்சியோட கொள்கை. இந்த 5த்தையும் வச்சுக்கோங்க. இந்த 5த்தையும் எடுத்து நீங்கள் எப்படி முடிவு எடுக்கலான்னா, ஒரு லிஸ்ட்டு போடுங்க. உங்கள் ஏரியாவில் இருக்கிற முக்கிய 3 பிரச்சனைகளை எழுதுங்க. அதை கம்பேர் பண்ணுங்கள். அந்த 3 பிரச்சனையை இந்த கட்சி, இந்த கேண்டிடேட் சால்வ் பண்ண முடியும்னு நீங்கள் நினைப்பீங்கள, அவங்களுக்கு ஓட்டு போடலாம். அதாவது உங்கள் விருப்பம் தான். இது நான் கட்டாயம் பண்ணணும்னு சொல்ல, இப்படி போடலாம் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் தான் சொல்கிறேன். அடுத்து நியூஸ் பாருங்கள். நியூட்ரலாக இருக்கிற நியூஸ் சோர்ஸில் போய் பாருங்கள். ஏன்னா நியூஸ் சேனலே நிறைய கட்சிக்காரங்களோட சேனல் தான் இருக்குது. ஸோ நியூட்ரலாக இருக்க எல்லா கட்சிக்கும் நியூட்ரலாக இருக்க ஒரு சேனலை எடுத்து நியூஸ் பாருங்கள். கடைசியாக என்ன இருக்குன்னா, இப்போ எல்லார்ட்டையும் கம்பேர் பண்ணிட்டேன். எல்லாரையும் கம்பேர் பண்ணியும் எனக்கு இந்த என்னோடய பிரச்சனையை யாரும் பூர்த்தி செய்வாங்கன்னு நான் நினைக்கல. அப்படிங்கிற பட்சத்தில் நோட்டாவுக்கு உங்களோட ஓட்டை போடலாம். நோட்டாங்கிறது நன் ஆஃப் தி அபோவ், மேலே இருக்கிற எதையும் எனக்கு போட விருப்பம் இல்லை, அதனால நான் நோட்டாவுக்கு போட்டு உங்களோட எதிர்ப்பை காட்டலாம். அதே மாதிரி நீங்கள் ஓட்டு போட போகிறீங்கன்னா, புதுசாக ஓட்டு போட போகிறீங்கன்னா, அங்கே மொபைல் ஃபோன் அலோடு கிடையாது. மொத்தம் 3 செக்ஷனாக பிரிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு உங்கள் ஃபஸ்ட் ஆஃபீஸர் உங்கள் நேம் இருக்கான்னு செக் பண்ணுவார். 2வது ஆஃபீஸர் உங்கள் கையில் கை விரலில் மை பூசுவார். 3வது ஆஃபீஸர் அந்த ஓட்டிங்கான இதை இது பண்ணுவார். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்க்ரீன் பின்னாடி போய் உங்களுக்கு பிடிச்ச கட்சியோ இல்லை நோட்டாவுக்கோ நீங்கள் கிளிக் பண்ணுவீங்க. அந்த இதில் 7 செகண்டுக்கு அந்த இது தெரியும். நீங்கள் அதை தான் கன்ஃபார்மாக கொடுத்தீங்களான்னு செக் பண்ணிட்டு நீங்கள் வெளில வந்துட்டு நீங்கள் நல்லா யோசிச்சுக்கோங்க, யாருக்கு ஓட்டு போடணும், இந்த பிரச்சனைலாம் உங்கள் ஏரியாவில் இருக்கிற பிரச்சனைலாம் சரியாகுமான்னு. உங்கள் ஏரியாவில் இருக்கிற பிரச்சனைகள், யாருக்கு ஓட்டு.